வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நேத்து வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு மெடிக்கல் கவுன்சில், அதாவது மருத்துவக் கல்லூரிகளில் வந்து, அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரியில் 900 புதிய இடங்கள் வந்து சேர்க்கப்படுன்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே வந்து நமக்கு 5050 எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து இருக்கு. இதோட சேர்த்து 900 சீட் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரி இருக்குல்ல, ஒரு 37-38 கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரி இருக்கு, அதாவது பியூர் கவர்மெண்ட். ஸோ அந்த கல்லூரிகளில் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை தான் அவங்க வந்து சுட்டி காட்டி சொல்றாங்க. பட் என்எம்சி அப்ரூவல் படி இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சீட்ஸும் வந்து அவங்க வந்து அப்ரூவல் வந்து எதுவும் சொல்லலை. பட் இவங்க சைடு வந்து அந்த அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு கவுன்சிலிங் தொடங்கும் போது சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது கண்டிப்பாக அந்த 900 சீட்டு வந்து எந்தெந்த கல்லூரியில் ஆட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது அஃபீஷியலாகவே வந்து அவங்களுடைய சன் நியூஸ்லேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்குமே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் பொறுத்தவரையும் வந்து நமக்கு ஜூலை 8க்கு அப்புறம் வந்து நமக்கு கேஸ் இருக்கு. அதாவது நிறைய கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காங்க. அந்த நீட் சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் எல்லா கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தமிழ்நாட்டுடைய மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறுன்ற மாதிரி, அதாவது மருத்துவ கலந்தாய்வு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 900 சீட்ஸ் வந்து நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் நடக்கும்போது சீட் மேட்ரிக்ஸ் அஃபீஷியலா வரும்போது தான் நமக்கு தெளிவா தெரியும். அப்பதான் வந்து எந்தெந்த கல்லூரியில வந்து நமக்கு சீட்ஸ் ஆட் ஆயிருக்குன்றது தெரியும். சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி என்எம்சியில வந்து நம்ம அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ என்எம்சியில அப்டேட் பண்ணாங்கன்னா அஃபீஷியலா நம்ம சேனல்ல நம்ம தகவல் தெரிவிப்போம். தொடர்ந்து வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க. ஸோ தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.